ஹலோ பசங்களா, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளோட கொஸ்டின் ஆஃப் த டேல என்ன டாபிக் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? இதோ ஸ்கிரீன்ல நீங்க பார்த்ததுமே இருக்கு. எலக்ட்ரிசிட்டி நம்மளோட 5th சாப்டர். இதுல என்ன டாபிக் மேம் சொல்லி தர போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ நான் எனக்குள்ள காமிச்சறேன். கொஸ்டின் ஆஃப் த டே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். கரண்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சார்ஜஸ் ஆஃப் எலக்ட்ரானை மூவ் பண்றதுல இருந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் பாஸ் ஆகும் அப்படிங்கிற தியரி எல்லாமே பேசிக்கா உங்களுக்கு நல்லா தெரியும். எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்னா என்ன? அந்த கரண்ட்னால கிடைக்கக்கூடிய எஃபெக்ட்ஸை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். இதுல ஒரு பேசிக் எஃபெக்ட் எப்பவுமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? அதுல இருந்து நமக்கு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? அது வரைக்கும் எல்லாமே கரண்டோட எஃபெக்ட் தான் நம்ம பேசுவோம். சரி, இப்ப டாபிக் உள்ள போலாமா? எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். நமக்கு கரண்ட் ஆக்சுவலி எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? இது உங்களுக்கு பேசிக்காவே தெரியும். கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு, ஒரு எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல மூவ் அப் பண்ணுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு கரண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஒரு கண்டக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் டினோட்டட் அஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த எஃபெக்ட்ஸ் மூலியமா உங்களால எனர்ஜி கன்வர்ஷன்ல இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு கன்வர்ஷன் கூட அதை நீங்க சொல்லிக்கலாம். ஸோ எனர்ஜி கன்வர்ஷனை நிறைய பார்ட்ஸ்ல பேச முடியும். மேம், வாட் இஸ் எனர்ஜி கன்வர்ஷன்? நீங்க கொடுக்குற இன்புட் எனர்ஜியும் அவுட்புட் எனர்ஜியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலா இருந்ததுன்னா தட் இஸ் த எனர்ஜி கன்வர்ஷன். ஆனா நீங்க கொடுக்குற இன்புட் இப்ப எனக்கு 5னா அதுக்கு ஈக்குவலா எனக்கு எக்ஸாக்டா 5 தான் வரணும்னு அவசியம் இல்ல. இட் கேன் பி 3 + 1 + 1 இருக்கலாம், இல்லைன்னா 2 + 2 + 1 இருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் டோட்டல் பண்ணா 5 வந்துடும். ஸோ அப்ப என்னோட எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நான் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியா எடுத்துட்டு வர முடியும். தட் இஸ் அ ஹீட் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, நான் சொன்ன மாதிரி மேக்னெட்டிக் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி. அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜில இருந்து இத்தனை எனர்ஜியோட டிசிபேஷன் ஃபார்ம்ஸ் வெளியில வரும். இதை என்ன வேர்ட்ல பிசிக்ஸ்ல சொல்லுவோம்? டிசிபேட்டட் அப்படிங்கிற வேர்ட்ல சொல்லுவோம். டிசிபேட்டட்னா அங்க ஒரு பார்ட் ஆஃப் எனர்ஜி தான் நமக்கு வெளியில வந்திருக்கு. டோட்டல் எனர்ஜி நீங்க கொடுத்தது எல்லாத்துமே ஹீட் எனர்ஜியா எனக்கு வெளியில வரல. ஒரு பார்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தான் வந்திருக்கு அப்படிங்கறது தான் இதுக்கான கான்டென்ட். அப்போ என்னோட எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இத்தனை எனர்ஜிஸா எனக்கு வெளியில கிடைக்கும் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிடலாம். அப்படியே மூவ் அப் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கெமிக்கல் எஃபெக்ட். கெமிக்கல் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன? ஒரு பேட்டரி இருக்கும், ஒரு சொல்யூஷன் இருக்கும், நமக்கு எலக்ட்ரோலைட், அதுல இருந்தெல்லாம் கரண்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும். இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கெமிக்கல் எஃபெக்ட்ல நம்ம என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க. கரண்ட் எடுத்துக்கிறோம், அத ஒரு கண்டக்டிங் சொல்யூஷன்ல தான் நீங்க பாஸ் பண்ணணும். கண்டக்ட் ஆகாத சொல்யூஷன்ல பாஸ் பண்ணீங்க, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு அங்க வேலையே இல்லை. ஒரு கண்டக்டிங் சொல்யூஷன்ல நம்ம பாஸ் பண்ணும்போது சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அந்த சொல்யூஷனை பொறுத்து நடக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் நமக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ் ஆகும்போது we are getting the electricity. அப்போ கெமிக்கல் எஃபெக்ட்ல இருந்தும் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா எங்களுக்குள்ள நான் சொல்றேன். கண்டினியூஸ்லி அடுத்தடுத்து நம்ம என்ன போலாம்? சோ இந்த இடத்துல மாலிகுலோட டீகம்போசிஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் இந்த மாலிகுலோட டீகம்போசிஷனால பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜஸும் செப்பரேட்டா டிவைட் ஆவாங்க. அதுதான் நம்மளோட எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். ஸோ இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்க்கு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ், பியூரிஃபிகேஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரோபிளேட்டிங், இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க கெமிக்கல் கரண்டிங் யூஸ் பண்றீங்க. இன்னும் வீட்டில் இருக்கிற மாதிரி சொல்லணும்னா யூபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்றேன். கண்டினியூஸா போலாமா? ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நான் ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும் ஒரு ப்ராசஸ், இல்லைன்னா வைஸ் வர்சா ஹீட் எனர்ஜியா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நான் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? எனக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? ஒரு கரண்ட்டை எடுத்துக்கிறோம், ஒரு கரண்ட்டை கண்டக்டர் வழியா பாஸ் பண்றோம். கண்டக்டர் வழியா பாஸ் பண்ணும்போது எனக்கு அந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆவாங்க. கரண்டோட அளவை பொறுத்து அவங்களோட வைப்ரேஷன்ஸ் லெவல்ஸும் சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த இடத்துல அவங்க வைப்ரேட் ஆவாங்க. வைப்ரேட் ஆயிட்டு அந்த என்டையர் கண்டக்டர்ஸ்குள்ளேயுமே டிராவல் ஆவாங்க. அப்படி அவங்க டிராவல் ஆகும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டடா ஒரு பார்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். இந்த ஹீட் உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட்னு ப்ரொடியூஸ் ஆகாது. ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ மெயின் மேட்டர். நம்ம நல்ல சைக்கிள் ஓட்டிட்டு சடன் பிரேக் போய் பிடிச்சோம்னா நம்மளுடைய சைக்கிள் டயர் அப்படி டிராக் ஆயிட்டே போய் நிற்கும்.
அப்படி டிராக் ஆயிட்டு போய் நிக்கிற அந்த சைக்கிள் டயரை டச் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல ஹீட் இருக்கும். அதே தான் இந்த இடத்துலயும். உங்களுக்கு ஹீட்டிங் எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல யார் வேலை செய்யணும்? ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். எலக்ட்ரானை போக விடாம தடுக்கணும். அப்ப எலக்ட்ரான் அதோட ஃபைட் பண்ணணும். அந்த டைம்ல என்னோட எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியா மொத்தமா கன்வெர்ட் ஆகாது, டிசிபேஷன் ஃபார்ம்ஸ்ல. அதாவது பார்ட் ஆஃப் த ஹீட் எனர்ஜியா எனக்கு கன்வெர்ட் ஆகும். அதை தான் நம்ம ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்னு சொல்றோம். சோ எந்த அளவுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டிபெண்ட்ஸ் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். இதுல இருந்து அப்படியே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? நல்லா பாருங்க, காப்பர் வயருக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் அது அவ்வளவு சீக்கிரம் ஹீட் அப் ஆகிறது இல்ல. அதனாலதான் நம்ம வீட்டுல எல்லா வயரிங்கையுமே நம்ம காப்பர்லயும் பண்றோம். இல்லைன்னா ஹீட் ஆகி வெளியில நீங்க கொடுத்துருக்கிற பிளாஸ்டிக் கோட்டிங் எல்லாம் மெல்ட் ஆகி பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? சோ தட்ஸ் வை ஒவ்வொன்றையும் நம்ம சூஸ் பண்றோம். இதே மாதிரி நீங்க டங்ஸ்டன், நைக்ரோம் எல்லாம் பெரிய ஹையர் ஆர்டர்ல படிப்பீங்க. அது எல்லாமே ஹை ரெசிஸ்டன்ஸ். உங்களுக்கு நல்லாவே சீக்கிரமாவும் ஒரு ஹை ரேஞ்ச்லயும் வந்துட்டு ஹீட் ஆயிடும். அப்போ நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் பல்ப்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு தொட்டு பார்த்தோம்னா பயங்கர ஹீட்டா இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள டங்ஸ்டன் வயர் நமக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. அதை ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஹீட் எனர்ஜி எக்ஸஸா ப்ரொடியூஸ் ஆகிறத வச்சு நான் என்ன பண்றது? நிறைய ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதுலயும் இருக்கு. உங்களோட எலக்ட்ரிக் டோஸ்டரா இருக்கட்டும், அயன் பாக்ஸா இருக்கட்டும், இல்ல இண்டக்ஷன் ஸ்டவ்வா இருக்கட்டும், எல்லாமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியா தான் கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் ஹீட்டிங் அப்ளையன்சஸ். அயன் பாக்ஸ் எல்லாம் பேசிக் அப்ளையன்ஸ் இல்லைங்களா? சோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் பசங்களா. அப்போ இன்னைக்கு நான் சொன்ன கொஸ்டின் ஆஃப் த டேல ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்ல 2 எஃபெக்ட் பார்த்தோம். கெமிக்கல் எஃபெக்ட் அண்ட் நம்ம பார்த்தது இன்னொன்னு என்ன பார்த்தோம்? ஹீட்டிங் எஃபெக்ட் பார்த்தோம். தீஸ் ஆர் த 2 எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். இதை ஒரு கிளான்ஸ் நல்லா ரீட் பண்ணிட்டு எக்ஸாம்பிள்ஸோட சேர்த்து எழுதுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷனோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் செஷன்.